பிரபல நடன இயக்குனரான ஜானி மாஸ்டர் பாலியல் புகாரில் சிக்கி காவல்துறையால் கைது செய்து இருப்பது திரைத்துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. 42 வயதாகிற பிரபலமான நடன இயக்குனர் தான் ஜானி மாஸ்டர். இவர் முதலாக தெலுங்கு சினிமாவில் தான் நடன இயக்குனராக பணியாற்றி வந்தார். அதற்கப்புறமா படிப்படியாக முன்னேறி இந்தி, தமிழ், கன்னடா, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே இவர் நடன இயக்குனராக பணியாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் டாப் ஹீரோக்கள் எல்லார்கிட்டையுமே வேலை செஞ்சுருக்காரு. அந்த அளவுக்கு இவர் நடனமளிக்கிற பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. இவரோட நடன அசைவுகளை பற்றியும் எல்லாருமே பாராட்டி பேசியிருக்காங்க. கடந்த ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திருச்சிற்றம்பலத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே அந்த பாடலுக்காக நேஷ்னல் அவார்டுமே வின் பண்ணியிருந்தார். இப்படி புகழின் உச்சியில் இருந்த ஜானி மாஸ்டர் மீது தெலுங்கானா போலீஸில் ஒரு பெண் துணை நடன இயக்குனர் புகார் சொல்லியிருக்காங்க. அவர் 18 வயதிற்கு முன்பாக இருக்கும்போதே தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க. புகாரை வழக்காக பதிவு செஞ்ச காவல்துறையினர் கோவாவில் தங்கியிருந்த ஜானி மாஸ்டரை கைது செய்திருக்காங்க. 18 வயதிற்கு முன்பே பாலியல் தொல்லை கொடுத்ததால் ஜானி மாஸ்டரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்காங்க. இவர் இப்படி கைதாகியிருப்பது தெலுங்கு சினிமாவை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா வட்டாரங்களிலுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மலையாள சினிமாவில் யாமா கமிட்டி அறிக்கையில் பல்வேறு பிரபலங்கள் பாலியல் புகாரில் சிக்கியிருந்தாங்க. இந்நிலையில் தெலுங்கு சினிமாவை சேர்ந்த மிக முக்கிய பிரபலமும் பாலியல் புகாரில் சிக்கி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.